கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் அருளால் நாம் எல்லாம் இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சங்கையானவர்களே, இந்த மாதம் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். எப்படி உலகில் இறங்கிய வேதங்களில் எல்லாம் மற்ற எல்லா வேதங்களை விட குர்ஆனுக்கு சிறப்பு இருக்கிறது. காரணம், அது கலாமுல்லா, அல்லாஹுடைய பேச்சு. உலகத்தில் எத்தனை இறை இல்லங்கள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் விட அந்த காபாவுக்கு அதிக சிறப்பு. காரணம், காபத்துல்லா, அல்லாஹ்வினுடைய காபா. அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொன்னார்கள்: ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுவின் மாதம் முஹர்ரம் என்பதாக சொன்னார்கள். சங்கை குறித்தானவர்களே, அல்லாஹுவோடு எது தொடர்பு படுத்தப்படுகிறதோ அது உலகில் உள்ள அனைத்து விஷயங்களை விட சிறப்பு வாய்ந்ததாக மாறிவிடுகிறது. எனவே இந்த மாதமும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம். அதிலும் குறிப்பாக நாம் வீற்றிருக்கிற இன்று ஆஷுராவுடைய தினம், முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம் அதிக சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வந்த லட்சக்கணக்கான தீர்க்கதரிசிகள், நபிமார்கள் அசத்தியத்திற்கு எதிராக வாழ்நாள் முழுவதும் தனது உயிராலும் பொருளாலும் போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியுடைய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஹஸரத் சையதுனா நமது ஆதிப்பிதா, நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்தில் வைத்து அழகு பார்க்கிறார். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களும் இருந்தாலும் அவர்களுக்கு தனிமை அவர்களை வாட்டுகிறது. அனைத்து இன்பங்களும் இருக்கிறது, ஆனாலும் ஆதமுடைய முகத்தில் கவலை. காரணம் என்ன? தனிமை. எனவே அந்த தனிமையை போக்க அல்லாஹு தஆலா அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறார். ஷைத்தான் இந்த இருவரையும் சொர்க்கத்தில் இருந்து எப்படியாவது வெளியாக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அந்த முயற்சியின் பயனாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, நீங்கள் சொர்க்கத்தில் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள், எதை வேண்டுமானாலும் புசியுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், ஆனால் இந்த மரத்திடம் மட்டும் நெருங்காதீர்கள், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கோதுமை கனியுடைய அந்த மரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாது என்பது சொர்க்கத்தில் இருந்து அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளை. ஆனால் ஷைத்தானுடைய சூழ்ச்சி. ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் ஏதேதோ சொல்லுகிறான். அவன் அந்த பேச்சை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை. பெண்கள் பலகீனமானவர்கள் தான். எனவே ஷைத்தான் நேராக அன்னை ஹவ்வாவிடம் வருகிறான். வந்து சூட்சமமாக பேசுகிறான். அல்லாஹ் இந்த சொர்க்கத்தில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்க சொல்லிவிட்டு இந்த கனியை மட்டும் சாப்பிட வேண்டாம் என்று தடை செய்தது எதனால் தெரியுமா? இதை சாப்பிட்டால் நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே இருந்து விடுவீர்கள், எனவே நீங்கள் இந்த கனியை சாப்பிடுங்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளையோ இதை சாப்பிடக்கூடாது என்பது. பெண்கள் யாராவது கொஞ்சம் அவர்களிடம் இரக்கம் காட்டுவது போல், அவர்களை கவனிப்பது போல் பேசினால் ஏமாந்து விடுவார்கள். அதுபோன்று நம்முடைய தாயும் அங்கு ஏமாந்து போகிறார். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அழுகிறாள், அடம் பிடிக்கிறாள். ஒரு ஆண் என்னதான் வெளியில எவ்வளவு பண்ணாலும் வீட்டுக்குள்ள பெண் அடம் பிடிச்சான்னு சொன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீக்னஸ் நம்முடைய அத்தாட்டிருந்தே இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்தே இருக்கிற ஒரு விஷயம். பார்த்தாங்க, அழுகையும் புலம்பலும் தாங்க முடியல. சரி வா சாப்பிடுவோம். இருவரும் அந்த கோதுமை கனியை சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளையை உடைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இருவரையும் சொர்க்கத்திலிருந்து வெளியாக்குகிறான். எப்படி வெளியாக்கினால், அவர்களது ஆடைகள் கலட்டப்பட்டு அவர்கள் நிர்வாணமாக வெளியாக்கப்படுகிறார்கள். இளைய தலையை கொண்டு தனது மானத்தை மறைக்கிறார்கள். அவர்கள் செய்த இந்த தவறு, அல்லாஹ் எந்த கட்டளையை அவர்களின் மீது தந்திருந்தானோ அந்த கட்டளையை உடைத்து ஒரு தவறு செய்து விட்டார்கள். இந்த தவறுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு தந்த தண்டனை, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலோனில் இருக்கிற ஆலம் மலை என்று இன்றும் இருக்கிறது, அங்கு இறக்குகிறான். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜித்தாவில் இருக்கிற ஹவ்வா மலை என்று சொல்லப்படுகிறது, அங்கு இறக்குகிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில கணவனும் மனைவியும் பிரிந்து வாழுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனது பாவத்திற்காக வேண்டி அழுகிறார், தௌபா செய்கிறார். எத்தனை ஆண்டுகள் அழுதார்?
வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது 300 ஆண்டுகள் தொடர்ந்து அழுதார்கள். அதனாலதான் சில வரலாற்று குறிப்புகளில் இப்படியும் சொல்லப்படுகிறது, முழு உலகத்தில் வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர்த்து அனைத்து மனிதர்களினுடைய கண்ணீர் துளிகளை ஒரு தராசின் தட்டில் வைத்து ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுத கண்ணீர் துளிகளை இன்னொரு தட்டில் வைத்தால் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணீர் துளிகளுக்கு முழு உலக மக்களினுடைய கண்ணீரும் ஈடாகாது, அவ்வளவு அழுதார்களாம். அந்த 300 ஆண்டு அழுகைக்கு பிறகு அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்லுகிறான், ஆதமே இப்படி துஆ செய்யுங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் எங்களுக்கு எதிராக நாங்களே அநியாயம் செய்து விட்டோம், வ இல்லம் தக்ஃபிர் லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், வ தர்ஹம்னா, எங்களின் மீது நீ இரக்கம் காட்டவில்லையானால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் என்ற துஆவை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு அவர்களினுடைய அந்த தவறை மன்னித்தான். அந்த தவறை அல்லாஹ் மன்னித்தது ஆஷுராவுடைய அந்த தினத்தில் தான். நாம் இப்பொழுது இருக்கிறோமே இன்றைய தினம்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய 300 வருட அழுகை, அவர்களுடைய தௌபாவுக்கு கிடைத்த அந்த பிராயச்சித்தம், சொர்க்கத்தில் அவர்கள் செய்த தவறுக்கு கிடைத்த மன்னிப்பு இன்றைய நாளில் தான் கிடைத்ததா. இன்னும் வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, 2ஆம் ஆதம் என்று சொல்லப்பட்ட ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 2வது நபி, 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லுகிறான், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 1050 வருடங்கள் குறைவாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். கிட்டத்தட்ட 950 வருடம் வாழ்ந்தார்கள். அவர்களும் எல்லா நபிமார்களை போன்ற மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த தீன் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய தக்தீர், அவர்களினுடைய அந்த 900 வருடங்களினுடைய உழைப்பு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் வெறும் 80 சில்லறை நபர்கள் தான். 85 பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களாம். ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் வந்து அல்லாஹ்வை பற்றி சொல்லுவார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள். அந்த மக்கள் தனது கால்களில் விரலை வைத்து துணியை வைத்து அணைத்துக் கொண்டு, இந்நாள் பைத்தியம், இந்த ஆளுக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லிட்டு போவாங்களாமா. இன்றும் சத்தியத்தை, இஸ்லாத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொன்னால் இன்றும் இது போன்று பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் கபரு, அதாபு, சொர்க்கம், நரகம் தான் பேசுவாருங்க. போய் நேரடியா பார்த்துட்டு வந்த மாதிரி அந்த இது போன்று பேசக்கூடிய மக்கள் இன்று மட்டுமல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்திலேயே இருந்தாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எதை சொன்னாலும் அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய பேச்சை ஏற்கவில்லை. இதில் விரக்தி அடைந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறாங்க, யா அல்லாஹ் எல்லா மக்களையும் அழிச்சிரு, யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களை மட்டும் நீ பாதுகாத்திரு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது பாலைவன பூமி. அல்லாஹ் சொன்னானாமா, ஒரு கப்பலை ஒண்ணு கட்டுங்க, ஒரு வெள்ளம் ஒண்ணு வரும். மக்கள் இது நாள் வரைக்கும் சும்மா சாதாரணமா பைத்தியம் சொன்னாங்க, இப்ப கன்ஃபார்மா பைத்தியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நூஹே, இங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, இங்க சமையல் செய்யறதுக்கு தண்ணி இல்ல, பாலைவன பிரதேசம், இங்க இவ்வளவு பெரிய கப்பல் செய்யறீங்களே, கப்பல்னா சாதாரண கப்பல் அல்ல, 3 அடுக்குகள் கொண்ட மாபெரும் கப்பல், அதை தயார் செய்யறாங்க. இது எங்க கொண்டு போய் ஓட்டுறது, இங்கே எல்லாம் தரதான இருக்குது. ஆனால் அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ் தான் சொன்னது போல நடத்தி காட்டினான். அந்த பாலைவன பூமியில் மாபெரும் வெள்ளத்தை, வெள்ள பிரளயத்தை அல்லாஹ் ஓட செய்தான். எந்த அளவு என்றால், அவர்கள் நெருப்பை எரிக்கிற அடுப்புக்குள் இருந்தும் கூட தண்ணீர் வெளியானது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்ப அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஈமான் கொண்ட மக்களும் அந்த கப்பல்ல ஏறி கொண்டாங்க. அந்த வெள்ள பிரளயத்தில் பாதுகாக்கப்பட்டு அந்த கப்பல் ஜூதி மலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த மலையில் ஒதுங்கியது இந்த ஆஷுராவுடைய இந்த தினத்தில் தான். முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10வது தினத்தில் தான் ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த கப்பல் ஒதுங்கியது. வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது, முழு உலகத்தையும் அல்லாஹ் அந்த வெள்ள பிரளயத்தில் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து ஈமான் கொண்டவர்களையும்
இன்னும் சில ஜீவராசிகள், எந்த ஜீவராசிகள்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல்ல ஏறுச்சோ அதை மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படி மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, மிக பெரும் ஒரு பேராபத்து, அந்த பேராபத்திலிருந்து அந்த சொற்ப ஈமான் கொண்ட அந்த மக்களை அல்லாஹ் பாதுகாத்தது இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது தினம், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹுவோடு அதிகம் பேசியவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் குர்ஆன் இறக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. அவர்களது பெயர் குர்ஆனில் வெறும் 4 தடவையில் தான் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேர் குர்ஆன்ல கிட்டத்தட்ட 28 29 ஜுசுகளில் அவர்களது பெயர் வருகிறது. காரணம் கலீமுல்லா. இந்த உலகத்தில் வந்த எல்லா தீர்க்கதரிசிகள், எல்லா நபிமார்களிலும் அல்லாஹுவோடு அதிகம் உரையாடியவர்கள், பேசியவர்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்கதான். அவங்க காலத்துல வாழ்ந்த ஒரு கொடிய அரசன் தான் ஃபிரௌன். அவனுடைய அந்த வரலாறு நீண்ட வரலாறு. அவனை அழிக்கிறதுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தையின் மூலமாகத்தான் அவனது அரசாட்சி இல்லாமலாகும் என்பதாகவெல்லாம் கனவுல அவன் பார்க்கிறான். அதற்குண்டான அந்த விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறான். எனவே தனது படைகளை முழு ஊருக்கும் அனுப்பி இப்படி ஒரு கட்டளையை விதிக்கிறான். எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்திருக்குதோ அந்த ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்யுங்க. அல்லாஹ் சொல்றா, யுகத்திலூன அபுனாஅஹும் வயஸ்தஹ்யூன நிசாஅஹும். ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தான், பெண் குழந்தைகளை உயிரோடு விட்டு விட்டான். அவ்வளவு குழந்தைகளை கொலை செஞ்சான். நம்ம என்னன்னா தன்னுடைய ஆட்சி போயிடக்கூடாது. ஆனால் இது அல்லாஹ்வினுடைய முடிவல்லவா? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் அப்பதான் பிறந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய தாயாருக்கு வந்தது. நீ என்ன செய்ய, உன்னுடைய ஒரு பெட்டியை தயார் செய்து அதில் மூசாவை அந்த பெட்டியில் வைத்து இதோ ஓடக்கூடிய இந்த நைல் நதியில் விடு, நாம் அவரை உன்னிடம் திரும்ப பாதுகாப்பாக ஒப்படைப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம பெற்றெடுத்த ஒரு பெண்மணின்னா அவங்க என்ன சாதாரணமா இருப்பாங்களா? எவ்வளவு ஈமானிய இறை அச்சம் உள்ள பெண்ணாக இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை, ஒரு பெட்டியை தயார் செய்து குழந்தையை அதில் வைத்து நைல் நதியில் விடுகிறார்கள். ஆனா என்ன நிலைமைனா, நைல் நதி ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள போய் வெளியே போகுமாம். அவ்வளவு பெரிய மாளிகையும் அவ்வளவு வசதி படைத்தவன் தான் ஃபிரௌன். ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா, அவர்கள் ஒரு ஈமான்தாரி, ஒரு முஸ்லிம். ஆனா என்னன்னா, ஃபிரௌனுக்கு பெண் குழந்தைகள் இருந்தது, ஆனா ஆண் வாரிசு அல்லாஹ் தரல. இவ்வளவு பெரிய அரசாட்சி இருந்தாலும் ஒரு ஆண் வாரிசு இல்லையே. இது எல்லாருக்குமே கவலைக்குரிய ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃபிரௌனுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. இப்ப கணவனும் மனைவியும் தனது வீட்டில் இருக்கிற அந்த நைல் நதி ஓடக்கூடிய அந்த பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெட்டி ஒன்று மிதந்து வருகிறது. அதை பார்த்த உடனேயே ஃபிரௌன் சொன்னானாமா, ஒரு பெட்டி ஒன்று மிதந்து வருகிறது, அந்த பெட்டி எனக்குன்னு சொல்றான். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பெட்டியை நீங்க வச்சுங்க, பெட்டிக்குள்ள என்ன இருந்தாலும் அது எனக்குன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா பெட்டி பக்கத்துல வருது. திறந்து பார்த்தால் ஃபிரௌனுக்கு பேர் அதிர்ச்சி. ஏன்னா வெளியில ஊருக்குள்ள லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்திருக்கிறான். இங்கு பெட்டியை திறந்து பார்த்தால் எது கூடாது, எதை அழிக்கணும்னு நினைச்சாலும் அப்படி ஒரு ஆண் குழந்தை இருந்தாலும் இத ஒண்ணும் பண்ண முடியாது. மனைவி சொல்லிட்டாங்க எனக்கு, அதனால ஒண்ணும் செய்ய முடியல. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கான ஆண் குழந்தைகளை கொன்று குவித்தார். ஆனால் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய குத்ரத் வல்லமை, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரசவையிலேயே வச்சு அல்லாஹ் வளர்த்தனானாம். இப்ப குழந்தையை எடுத்துட்டாங்க, பால் குடிக்கிற குழந்தை. யாரு பால் கொடுத்தாலும் குழந்தை அழுகுது, குடிக்க மாட்டேங்குது. இப்படியே விட்டுருந்தா குழந்தை மவுத்தாயிரும். ஆனா ஆசியமாவுக்கு அந்த குழந்தை மேல அன்பு, பிரியம். இப்ப அந்த அரசவையில ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய சகோதரியும் பணிப்பெண்ணாக வேலை செய்கிறார்கள். அவங்க உடனே அரசிகிட்ட சொன்னாங்களாமா, இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கும் குழந்தை பிறந்திருக்குது, அந்த பெண்ணு தாய்ப்பால் இருக்கு, வேணா அந்த பெண்ணு கொடுக்க சொல்லலாமே, ஒருவேளை குழந்தை குடிக்குதான்னு பார்க்கலாமே. அது யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா தான். இப்ப யாராலும் வந்து கொடுத்து பாக்குறாங்க, குழந்தை பால் குடிக்க மறுக்கிறது. அந்த பெண் வர்றாங்க, வந்து பால் கொடுக்குறாங்க, குழந்தை குடிச்சிரு. என்ன உண்மையான அம்மா அவங்கதானே. ஃபிரௌன் ஒரு சட்டம் போட்டானாம, இந்த அம்மாவுக்கு அரசவையிலேயே ஒரு அறையும் தரப்படும்,
மாத ஊதியமும் தரப்படும். அல்லாஹ்வுடைய கட்டளையை உடைச்சு வீட்டிலேயே பால் கொடுத்திருந்தாங்கன்னா பால் தான் கொடுத்திருக்கணும். அல்லாஹ்வினுடைய கட்டளை விடு, நான் திரும்புவேன்னா விட்டார்கள். தான் சொந்த குழந்தைக்கு தான் பால் கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா வசதி, குடிசையில் இருந்த மூசாவின் தாயார் அரசவைக்கு மாற்றப்பட்டார். தான் சொந்த குழந்தைக்கே வரலாற்றுல சம்பளம் வாங்கி பால் கொடுத்த ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற தாயார் தான். சங்கை குறித்தானவர்களே, இப்படி அரசாட்சி அழிஞ்சிரும் இவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் செய்யறான். ஆனா ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனினுடைய அந்த அவையிலேயே வளருகிறார்கள். பின்னால ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கு எதிராக, அவனுடைய அநீதிகளுக்கு எதிராக போராடுகிறார்கள். அப்படி போராடிய போது ஒரு கட்டம் இப்படி வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டிருந்தவர்களையும் அழித்தொழிப்பதற்காக ஃபிரௌனும் அவனது படையினரும் துரத்தி வருகிறார்கள். முன்னால் நைல் நதி குறுக்கிடுகிறது, பின்னால் ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாமா, மூசாவே உங்களை நம்பி ஈமான் கொண்டு நாங்கெல்லாம் வந்தோம், இப்படி எங்களை மாட்ட விட்டீங்களே. முன்னாடி பார்த்தா நைல் நதி, முன்னாடி போலாம்னா தண்ணியில மூழ்கி மௌத்தாயிரும். சரி, பின்னால திரும்பி போலாம்னா ஃபிரௌன் அவனது படை இருக்கிறாங்க, அவங்க கிட்ட வெட்டுப்பட்டு செத்துருவோமே, இப்படி எங்களை மாட்டி விட்டீங்களே. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சலனமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் சொன்னார்கள், அல்லாஹ் என்னோடு இருக்கிறார். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் வழிகாட்டினா எப்படி? மூசாவே உனது கையில் இருக்கிற அசாவை கொண்டு இந்த கடலை அடியுங்கள். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கடலை அடிக்கிறார்கள். 11 வழிகளை அந்த கடல் திறந்தது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டு அவர்களுடைய 11 கோத்திரத்தார்களும் ஒவ்வொரு வழியில பயணம் செஞ்சு போறாங்க. அத ஃபிரௌன் பின்னால சொல்றான், பாத்தீங்களா என்னுடைய அரசாட்சி எவ்வளவு பெருசு, நான் வர்றேன்னு தெரிஞ்ச உடனே நைல் நதி வழிவிடுவோம் பாத்தீங்களான்னு சொல்லி பெருமையா பேசுறான். ஆனால் தெரியாது ஃபிரௌனுக்கு இதுதான் அவனுக்கு வெட்டின குழின்னு சொல்லி. பெருமையோடு ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களது கோத்திரத்தார்களும் ஈமான் கொண்டவர்களும் கடந்து செல்லுகிறார்கள். இப்ப ஃபிரௌனும் அவனது படையினரும் நைல் நதிக்குள் கடக்க எத்தனிக்கிறார்கள். பாதி கடலுக்கு வந்தாச்சு. அல்லாஹ்வினுடைய கட்டளை வருகிறது. நைல் நதி அவர்கள் அனைவரையும் அடித்து இல்லாமல் ஆக்குகிறது. அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌனுடைய உடலை நாம் கியாமத்து நாள் வரை ஈமான்தாரிகளுக்கு முழு உலக மக்களுக்கும் ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்கி வைப்போம். அதனாலதான் இன்னைக்கும் எகிப்துல கெய்ரோ அப்படிங்கிற ஒரு மியூசியத்துல ஃபிரௌனுடைய உடல் அழுகாமல், ஒரு உடலை பாதுகாக்கிறதுக்கு விஞ்ஞான ரீதியாக என்னென்ன செய்யணும் அது எதுவுமே செய்யாமல் இயற்கையாகவே பல 1000 வருடங்களாக உடல் அழுகாமல் அவனது உடல் பாதுகாப்பாக இருக்கிறது. இது அல்லாஹ்வினுடைய ஒரு குதிரத். அப்படி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு ஈமான் கொண்ட முஃமின்களுக்கும் ஃபிரௌனிடமிருந்தும் அவனது அந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்தும் பாதுகாப்பு கிடைத்த அந்த நாள், வெற்றியை அல்லாஹ் தந்த அந்த நாள் இருக்கிறது முஹர்ரம் 10வது நாள். இன்னைக்கு நம்ம இருக்கிறோமே இந்த நாள் தான். எனவே சங்கை குறித்தானவர்கள், இந்த ஆஷுராவுடைய தினம் என்பது அதிகம் சிறப்பிற்குரிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய வரலாறுகளில் அதிகமான வெற்றிகளை அல்லாஹ் தஆலா இந்த நாளில் தான் கொடுத்தான். அதனால அதே போல இந்த நாள்ல தான் இன்னொரு துயர சம்பவம் நடந்தது. ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வு கர்பலா என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. அது நீண்ட வரலாறு. அவங்க ஷஹீதாக்கப்பட்ட தினமும் அதுதான். பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் இருந்து திரும்பிய பிறகு சொன்னாங்களாமா, தரத்து ஃபீக்கும் தகலை, நான் உங்களிடத்தில் 2 கனமான விஷயங்களை விட்டு செல்லுகிறேன். ஒன்று குர்ஆன், அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று அஹ்லு பைத், எனது குடும்பத்தார்கள் என்று சொன்னார்கள். எனவே ஒவ்வொரு முஃமினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்தார்களை நேசிப்பது நம்முடைய ஈமானின் ஒரு அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நேசம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்தில் இருப்பது ஈமானுடைய ஒரு உண்மையான விஷயமாக இருப்பது போல், நபிகளாரினுடைய குடும்பத்தார்களை நேசிப்பதும் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹ்லுல் பைத்னா யாரு, எனது குடும்பத்தார்கள் என்றால் யாரு,
நபி அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர குழந்தைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன், குறிப்பாக இந்த 4 நபர்களை நேசிப்பது ஒவ்வொரு முஃமினின் கடமையாகும். வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம், ஹஜரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம். ஒரு நாள் பாதையில வந்துட்டு இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹஜரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தோல்ல தூக்கி வச்சுட்டு வர்றாங்களாம். அதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாமா, ஹசனை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல, ஹசன் உங்களை போல இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் இருக்கிறார் என்று சொன்னார்களாம். காரணம், அவங்களுடைய உருவ தோற்றம் நபியவர்களின் உருவ தோற்றத்தை உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே இருக்குமாம். அதனாலதான் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி சொன்னாங்களாம். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் நிறைய வெற்றிகள் வந்த போது, நிறைய கனிமத் பொருட்கள் கிடைத்தது. அப்படி கிடைச்ச போது அதையெல்லாம் இஸ்லாமிய பிரமுகர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தனது குடும்பத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தாருக்கு அதிகமா கொடுப்பாங்களாம். குறிப்பா ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு எல்லாம் அதிகமா தருவாங்களாம். அப்ப இத பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனாரே கேட்பாங்களாமா, என்ன எப்ப கனிமத் பொருள் வந்தாலும் எங்களை விட அவங்களுக்கு அதிகமா தர்றீங்களே. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லுவாங்களாமா, உனது தந்தையை விட ஹசனுடைய தந்தை ஹுசைனுடைய தந்தை சிறந்தவர், எனவேதான் அவருக்கு நான் அதிகம் கொடுக்கிறேன். காரணம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு. அதை குறித்து தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது போன்று சொல்லுவார்கள். எனவே சங்கை குறித்தானவர்களே, நபி அவர்களை நேசிப்பது எப்படி ஈமானுடைய ஒரு அங்கமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அதனாலதான் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வளமை, அவங்களுடைய மல்பூசாத்துல எழுதி இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் முஹர்ரம் மாதம் வருகிற போது அந்த கர்பலாவில் ஷஹீதான சுகதாக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை ஓதி கத்தம் செய்வாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குடும்பத்தார்களின் மீது அவர்களுக்கு இருந்த நேசத்தை அவர்கள் அமலின் மூலம் வெளிப்படுத்தினார்களா. எனவே சங்கை குறித்தானவர்களே, இன்றைய நாள் அவ்வளவு சிறப்பு மிக்க இஸ்லாமிய வரலாறுகளில் நமது முன்னோர்கள் பல்வேறு வெற்றிகளை பெற்றுக்கொண்ட ஒரு தினம்தான் இந்த தினம். சில அறிவிப்புகள்ல இப்படி வருது, யார் இன்றைய தினத்துல தனது குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்வாரோ வருடம் முழுவதும் அல்லாஹு தஆலா அவருடைய ரிசுக்குல விசாலத்தையும் பரக்கத்தையும் அபிவிருத்தியையும் ஏற்படுத்துகிறான் என்பதாக எல்லாம் வருது. அதனால இன்றைய தினம் எப்படி நோன்பு வைப்பது சிறப்போ, அது போன்று ஒவ்வொருத்தரும் எப்பவும் இல்லாத அளவு தாராளமாக நமது குடும்பத்தார்களுக்கு செலவு செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இஸ்லாமிய வரலாற்றில் நமது முன்னோர்களுக்கு மிக பெரும் வெற்றிக்குரிய நாளாக இந்த நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்தானோ, அது போன்று நம் அனைவருக்கும் இனி வருகிற நாட்கள் அனைத்தையும் வெற்றிக்குரிய நாளாக அல்லாஹ் ஆக்கி அருள்வாராக.